ஹலோ எவ்ரிபடி, என் பேர் கேப்டன். நான் பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணேன் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்லேருந்து. 2023ல் என் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அது எனக்கு அப்போவே பிஹெச்டி பண்ணணும், நெட் எழுதணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதனால அந்த நேரத்தில் சரி எந்த கோச்சிங் சென்டர் எங்கே சேரலாம் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தேடிட்டு விசாரிச்சுட்டு இருந்த போது தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன்னா, ஆக்சுவலி ஸ்டெல்லா மாரிஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது சார் வந்து ஒர்க் ஷாப்க்கு வந்தார் 2 வருஷம். எனக்கு அப்போவே தெரிய வந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் கரெக்ட் 2023 சம்மர்ல எங்கே போய் சேருது அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். லேட் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்க்கெல்லாம் விசாரிச்சு இந்த இன்ஸ்டியூட் ஜிஎம்ஐ வரும்போது 4-5 பேர்கிட்ட கேட்டேன். இங்கே படிச்சுட்டு இருக்கணும், படிச்சு முடிச்சவங்ககிட்டயும் எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா, நான் இவங்க கிட்ட கேட்டவங்க கிட்டலாம் எல்லாரும் இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி பாசிட்டிவாக தான் ரிவ்யூ சொன்னாங்க, நெகட்டிவாக யாரும் ஒன்றும் சொன்னாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதனால தான் இங்கே வந்து சேரலாம். ஐ லெஃப்ட் அட் ஆல் அதர் பிளேசஸ் அண்ட் ஐ கேம் ஹியர் GMI ஃபார் தட் ஒன் ரீசன். இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் 2023 ஜூனில். பக்கத்தில் தான் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தேன். சார் கிளாஸ் எல்லாம் ரெகுலராக அட்டென்ட் பண்ணேன். டெஸ்ட்டும் அவரும் ரெகுலராக டெஸ்ட்டும் அசைன்மெண்ட் எல்லாம் போட்டார். நானும் போட்டுகிட்டே வந்தேன். எனக்கு என்ன இங்கே யூஸ் ஆயிடுச்சு அப்படின்றது பார்க்கும்போது, சார் வந்து நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடத்துவார். லைக் மேக்ஸ் ஷுர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸ் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் நடத்துவார். எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னன்னா, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அது வந்து இங்கே வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறதும், குரூப்பாக படிக்கிறதும், ப்ளஸ் அடிக்கடி ப்ராப்ளம் சால்விங்க்கு கிளாஸ் எடுக்க சான்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. லைக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் டீப்பாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிடுச்சு. நான் டிசம்பர் நெட்டு கொடுத்தேன், எனக்கு கிளியர் ஆகலை. ஆனால் கேட் ஃபெப்ரவரியில் வந்து 2024ல் அது கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு கேட் ஆல் இண்டியா ரேங்க் 95ஓட கிளியர் ஆயிடுச்சு. மேத்தமேட்டிக்ஸில் டேட்டா சயின்ஸும் நான் பாஸ் பண்ணிட்டேன். நல்ல ரேங்க் வந்ததுனால நல்ல மோட்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ளஸ் சிஎஸ்ஐஆர் நெட்டும் எழுதுவேன் ஜூன் 2024ல். அதுவும் எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் 46 கிளியர் ஆயிடுச்சு. ரேங்க் கிளியர் ஆனோடனே அடுத்தது பிஹெச்டிக்கு அப்ளை பண்ண நிறைய இடத்துல இன்டர்வியூக்கு இங்கே கோச்சிங் கொடுத்தாரு சார். எப்படின்னா லைக் அவரே 2-3 டேஸ் கூடும்போது நம்மளை மார்க் இன்டர்வியூஸ் அவரே கொடுப்பாரு. ப்ளஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இங்கேருந்து பாஸ் அவுட் ஆகி அவங்க நிறைய இடத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களும் எங்களுக்கு மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால என்னாச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது, எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணோம்ன்றத. ப்ளஸ் எனக்கு இன்டர்வியூ நல்லா போச்சு. ஒரு 4-5 இடத்துல செலக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஏன் 4-5 இடத்துல செலக்ட் ஆகி ப்ளஸ் அவங்க வேற செலக்ட் ஆன இடத்துல எல்லாம் கூப்பிட்டாங்க, ப்ளீஸ் கம், வி வாண்ட் யூ டு ஜாயின் அவர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபேக்கல்டிஸ் கூட எங்கிட்ட ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. நீங்க மேக்ஸ் நல்லா தெளிவா பேசுறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு அவங்களே எங்கிட்ட வந்து நேரடியாக சொன்னாங்க. அதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா, நான் ஜிஎம்ஐ வந்து சாரை பார்த்தது, சார் சொல்லி கொடுத்தது, எனக்கு இங்கே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். எங்கள் கிளாஸ் எடுக்க முடிஞ்சது, குரூப் ஸ்டடீஸ் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் தான். ஸோ நான் இப்போ வந்து ஐஐடி டெல்லியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 6 months ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சது, செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது. இதுல இருந்து என்ன நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். Yes, I came to learn about mathematics. What actually mathematics is only after coming to BMI. I did have a glimpse. நான் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிருக்கும் போது எனக்கு சின்ன சின்ன கிளிம்ஸ் இருந்தது. ஆனால் எக்ஸாக்டாக இப்படி தான் மேக்ஸ் படிக்கணும், இதுதான் மேக்ஸ் அப்படின்னு இங்கே வந்து தான் எனக்கு சொல்லி தெரிய வந்தது. உங்ககிட்ட நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஏன் ஜிஎம்ஐ எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க இங்கே இருக்கிறவங்க இந்த என்விரான்மெண்ட் சார் டெடிக்கேட்டடாக சொல்லி கொடுப்பாரு. இங்கே வந்து நீங்கள் மேக்ஸ் எப்படி படிக்கணும்னே நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் வந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் நீங்களாவே கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற நம்பிக்கையும் அந்த திறமையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்ன்றது உறுதி. ஸோ யா, இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் ஜிஎம்ஐ ஓகேயா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேரலாம், நம்பலாம்.
தேங்க்யூ.